நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு 164வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பன்ருட்டியிலிருந்து சரியாக ஒரு 22 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் மகேஸ்வரன் மற்றும் வினோத் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நெருங்கிய நண்பர்கள். மகேஸ்வரன் அவங்க வீட்டு மாடியில் மொட்டை மாடியில் வந்து இரவு படுத்து தூங்கும்போது ஒரு சாமக்கோடாங்கி குடுகுடுப்பைக்காரரை பார்த்து நள்ளிரவு நேரத்தில் அந்த குடுகுடுப்பைக்காரருக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு கற்களை எடுத்து எறிந்ததால் அவங்களுக்கு அன்றைக்கு இரவிலிருந்து நடந்த ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 164வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் எந்த இடத்திலும் த்ரில்லிங் ஹாரர் அமானுஷியம் குறையாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இந்த சம்பவம் இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. அதனால் எந்த இடத்திலும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு உங்கள் பேராதரவை வழங்குங்கள் நண்பர்களே. மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் பன்ருட்டியிலிருந்து சரியாக ஒரு 22 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் மகேஸ்வரன் மற்றும் வினோத் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வாலிபர்கள் கிட்டத்தட்ட 2016 அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது மகேஸ்வரன் வீட்டு மொட்டை மாடியில் படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் குடுகுடுப்பைக்காரர் சவுண்டு சாமக்கோடாங்கி வரக்கூடிய சவுண்டு கேட்டு ஒரு ஆர்வத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாமக்கோடாங்கியை உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்து அதன் மூலியமாக ஒரு சில செயல்கள் இவங்க செஞ்ச அப்புறம் அந்த மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாலிபருக்கு தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு வரைக்கும் 1.5 ஆண்டு வரைக்கும் கொஞ்சம் படாத வாடுபட்டு அதற்கப்புறம் தான் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறத தாங்க நாம இன்னைக்கு 164வது எபிசோடா பார்க்க போறோம். என்ன நடந்தது, யார் இந்த மகேஸ்வரன் மற்றும் வினோத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகேஸ்வரன் மற்றும் வினோத் ரெண்டு பேருமே கல்லூரி படிச்சு வராங்க. அந்த 2016 அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு ரெண்டு பேருக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கக்கூடிய வீடுகள் தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே. கொஞ்சம் ஒரே தெருவில் தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறாங்க. பெரும்பாலும் மகேஸ்வரன் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு டேபிள் ஃபேனை மாதிரி போட்டுக்கிட்டு கொசுபத்தி எல்லாமே பொருத்தி வச்சு இரவு நேரத்தில் நல்லா சந்தோஷமாக தூங்குறதாங்க, கதை பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் தூங்குறதாங்க வழக்கம். என்ன காரணம்னா, கல்லூரி படிக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் நேரம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்க வீட்டு மகேஸ்வரன் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு அப்படியே தூங்குவது வாடிக்கையாக வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ரெண்டு பேருமே. மகேஸ்வரனுக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் உண்டுங்க. மகேஸ்வரன் 3வது பையன் வீட்டுக்கு, வினோத் அவருக்கு ஒரு அக்கா மட்டும் இருக்கிறாங்க. வினோத் அவங்க வீட்டுக்கு 2வது பையனாக இருந்து வராங்க. இப்படி மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருந்த இடத்துல தான் ஒரு நாள் அப்படி மொட்டை மாடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு நேரத்துக்குங்க நாய் அந்த தெருவுக்குள்ளே பயங்கரமாக குறைச்சிக்கிட்டே ஒரு திசையை நோக்கி ஓடி அந்த தெருவின் முச்சந்தி பக்கத்தில் போய் அப்படியே குறைச்சிக்கிட்டே ஒரு ஓரமாக போய் நிற்கிற மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் முழிப்பு தட்டிருச்சு. ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு, என்னடா சத்தம், நாய் இன்றைக்கி நம்மளை தூங்க விடாது போலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டு, என்ன இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்த மணிக்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும்போது இவங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்க, குடுகுடுப்பைக்காரர் சாமக்கோடாங்கி நள்ளிரவு நேரத்துக்கு வீடு வீடாக குறி சொல்லி வராரு. அவரை பார்த்து தான் நாய்கள் அப்படியே குலைச்சிக்கிட்டு அப்படியே அதிருப்தியாகி அது ஒரு ஓரமாக போய் அதிர்ச்சியாக ஓடி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஆர்வம், டேய் குடுகுடுப்பக்காரர் சாமக்கோடாங்கி வந்திருக்காரு, வாங்க எந்தெந்த வீட்டுக்கு என்னென்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்டா அப்படிங்கும்போது டேய் போகக்கூடாதுடா, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வீட்டில் சொல்லியிருக்காங்கல்ல பேரண்ட்ஸு, என்னத்துக்கு போய்கிட்டு அவர் பின்னாடி போகிற நீ பேசாமல் படுறா அப்படின்னு சொல்லி வினோத்தை சொல்லியிருக்காரு. மகேஸ்வரன் ரொம்ப ஆர்வத்தில், அடே வேண்டாம் கீழே கூட போக வேண்டாம்டா, ஏற்கனவே நமக்கும் தூக்கம் பயிற்சி எடுத்து எப்போ தூக்கம் வருதோ வா நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், இந்த மொட்டை மாடியில் இருந்து அவர் அந்த தெருவுக்குள்ளே, ஏன்னா அந்த தெரு அந்த மொட்டை மாடியில் இருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரியும் எங்கெங்கே என்னென்ன சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க நல்லா காது கொடுத்து கேட்டுக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால சரி வா மகேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தும் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அப்படின்ட்டார். ரெண்டு பேருமே மெதுவாக அப்படி எட்டி பார்க்குறாங்க. ஒவ்வொரு வீடாக குறி சொல்லி வந்துக்கிட்டு இருந்த அந்த சாமக்கோடாங்கியை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த மகேஸ்வரன் கொஞ்சம் முத்து பார்க்குறாரு. என்னடா ரெண்டு பேராடா, ஒரு ஆள் தான் நிற்கிதா, ரெண்டு பேர் நிற்காங்களா பார் அப்படிங்கும்போது
அப்படிங்கும்போது வந்து வினோத் வந்து சிரிச்சுக்கிட்டு, டே ஒரு ஆள் தான்டா குறி சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த குடுகுடுப்பை அடிச்சுக்கிட்டே அப்படியே சொல்கிறாரு. இன்னொன்று அவருடைய நிழல் மாதிரி தெரியுதுடா பாடுறா, ஏன்னா அந்த திருவிளக்கு வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலே வந்து ஒரு சின்னதாக ஒரு பல்புகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அந்த ஷேடோ உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து வினோத் சொல்கிறாரு. இருந்தாலுமே வந்து மகேஸ்வரன், டே அந்த ஷேடோ எனக்கு தெரியுதுடா, இன்னொன்று ஷேடா கருப்பாக ஏதோ ஒன்று அவர் பின்னாடியே நிற்கிற மாதிரியே இருக்குது, கூடவே நின்றுக்கிட்டு இருக்கிறது போல் இருக்குது, அவர் ஒவ்வொரு டைமும் உடுக்கை அப்படி அடிச்சுக்கிட்டு இது பண்ணும்போது அப்படியே பார்த்து ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. யார்? மகேஸ்வரன் வந்து வினோத்திட்ட சொல்லியிருக்காரு. வினோத் வந்து அடா கிறுக்கா ஒரு ஆள் தான்டா நிற்கிது, உன் கண்ணுக்கு என்ன அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாடி கைவிடி சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கல் இருக்குது, சின்ன சின்ன செங்கற்கள் கல்லுகள் கருங்கல்கள் இருக்குது. என்ன காரணத்தினாலன்னா அந்த சேரி ஈரி காய போடுவதற்காக வந்து மொட்டை மாடியில் போடுவாங்க இல்லையா, வெளிப்பக்கமாக தொங்க விட்டு கீழே விழுந்துராமல் இருக்க மேலே கல் வைப்பாங்க இல்லையா வெயிட்டு, அந்த ஒரு காரணம் தான். அந்த இதில் இருந்து ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து இப்போ நீ பாரு அப்படிங்கிறாரு. அப்போ வந்து வினோத் வந்து தடுக்கிறாரு. டே அவர் வாட்டு குறி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு, கல்லை கொண்டே எதுவும் எரிஞ்சு போடாதடா அப்படின்னு சொல்லும்போது, டே எரிஞ்சிட்டு ஒளிஞ்சுக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாக சொல்கிறாரு. என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகேஸ்வரன் வந்து கொஞ்சம் விளையாட்டு பையனாக இருக்கக்கூடிய காரணத்தினால வினோத் வந்து இதை தடுத்து பார்த்தாலும் வந்து மகேஸ்வரன் வந்து கேட்பதாக இல்லை. கூட ஒரு ஆள் இருக்குங்கிற நீ இல்லை அப்படிங்கிற, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மகேஸ்வரன் வந்து கையில் இருந்த அந்த எடுத்திருக்கக்கூடிய கல்லை வந்து எடுத்து எறிகிறாரு. எங்கே எறிகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த குடுகுடுப்பைக்காரர் சாமக்கூடாங்கி மேலே எரியலைங்க, பக்கத்தில் எரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எறிகிறாரு. எரிஞ்சிட்டு ஒளிஞ்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு புத்தியில் அவங்க வந்து என்ன பண்ணுறாரு, மகேஸ்வரன் வந்து அப்படி கல்லை தூக்கி எறிகிறாரு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கொஞ்சம் குறி மிஸ் ஆகி அந்த கருப்பு ஒரு உருவம் பார்த்தேன் அப்படின்னால அது பக்கத்தில் போய் விழுந்த உடனே இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த கருப்பு உருவம் வந்து அப்படியே வந்து 2 ஆள் உயரத்துக்கு அப்படி எந்திரிச்சு சடானாக வந்து டிஸப்பியர் ஆன மாதிரி வந்து மகேஸ்வரன் வந்து பார்த்துருக்கிறாரு. மகேஸ்வரனுக்கு வந்து பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வினோத்திட்ட வந்து டே பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து, டே என்னடா பார்த்தா அவர் வந்து அங்கே ஒரு பதறிட்டார், ஒளிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒளிஞ்சுக்கிட்டாங்க 2 பேருமே. அதற்கப்புறமேனா அவர் தேடுறாரு. சாமக்கோடாங்கி வந்து குறி சொல்லும்போது வந்து யாரும் எதிர்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்க்க போகக்கூடாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகேஸ்வரன் வந்து கல்லவே கொண்டு எரிஞ்சிட்டாருங்க. இப்போ சாமக்கோடாங்கி குறி சொல்வதை நுப்பாட்டிட்டு அந்த உடுக்கை அடிப்பதை நுப்பாட்டிட்டு அப்படியே வந்து எங்கேருந்து இந்த கல் வந்திருக்குன்னு அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கல் வந்த திசையை வந்து அப்படியே பார்க்குறாரு. இவங்க 2 பேருமே அந்த கைபிடிச்சவருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாடிக்குள்ளே ஒளிஞ்ச காரணத்தினால அவருக்கு எதுவுமே தெரியலை. இங்கே வினோத் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டே என்னடா இது இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணி நக்கலாக சிரிக்கிறாரு. ஆனால் மகேஸ்வரன் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டவே இல்லைங்க. அப்படியே அவர் மனசுக்குள்ளே ஒரே யோசனை, என்னடா இது நம்ம கண்ணுக்கு உருவம் தெரிஞ்சது, இவனுக்கு கேட்டால் உருவம் தெரியலை அப்படிங்கிறான். நம்ம கல்லை கொண்டு எரிஞ்ச உடனே வந்து 2 ஆள் உயரத்துக்கு ஏறி அப்படியே டிஸப்பியர் ஆன மாதிரி மறைஞ்ச மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம உட்காந்துட்டோம், இப்போ சாமக்கோடாங்கி என்ன பண்ணுறாரு, ரிட்டன் கிளம்பிட்டாரா இல்லை மறுபடியும் குறி சொல்ல பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே மெதுவாக தலையை தூக்கி பார்க்குறாங்க. அந்த சாமக்கோடாங்கி சந்தேகம் வராத அளவுக்கு அவர் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்று பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு, அதாவது அவர் தோள்பட்டையில் ஒரு பை இருக்குது, அந்த பைக்குள்ளே கையை ஒட்டி உள்ளேருந்து ஏதோ எடுத்து வெளியில் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருநீர் மாதிரி ஏதோ ஒன்று, சாம்பல் மாதிரி ஏதோ ஒன்று கையில் எடுத்துருக்காருங்க. எடுத்துகிட்டு 2 வாரத்தை சொல்லிட்டு பூன்னு ஊதிட்டு துப்பிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டாராங்க. அதற்கப்புறம் எந்த ஒரு வீட்டுக்குமே வந்து குறி சொல்லாமல் அவர் வந்து வந்த பாதையை நோக்கி அப்படியே வந்து விருக்கு நடந்து அவர் வாட்டுக்கு போயிட்டாராம். அவர் எந்த வரை அந்த தெரு முச்சந்தி வரைக்கும் நடந்து போகிறது வரைக்கும் இவங்க எட்டி நின்று பார்க்குறாங்க. ஆனால் இவங்களை வந்து அவங்க பார்க்கவே இல்லை. யார் அந்த சாமக்கோடாங்கி வந்து இந்த 2 நண்பர்களையுமே வந்து பார்க்காம அப்படியே போயிட்டாங்க. யாரோ இடைஞ்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பாதியில் விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேருக்குமே ஆச்சரியமாயிருச்சு, என்னடா இது நம்ம செஞ்ச தப்புனால வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆச்சரியம். வினோத் வந்து யாரை நம்ம மகேஸ்வரனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மகேஸ்வரன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சாமக்கோடாங்கி போகிறது வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாரு. மகேஸ்வரன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறத பார்த்த வினோத் வந்து கையை பிடிச்சி உலுக்கிட்டு, தோள்பட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, வா வந்து படு, பாவம் இன்னைக்கு அவர் பொழப்பில் நீ மண்ணள்ளி போட்டுட்டியாடான்னு சொல்லிட்டு வினோத் வந்து திட்டிட்டு அப்படியே படுற அப்படின்னு சொல்லும்போது வந்து எந்த ஒரு சத்தமும் சலனமும் இல்லாமல் அமைதியாக வந்து நம்ம மகேஸ்வரன் வந்து அப்படியே அவர் படுக்கை அறையில் வந்து படுத்துட்டாரு. வினோத் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செய்கிறதையும் செஞ்சுட்டு கல்லூலி மங்க மாதிரி ஒன்றும் பேசாமல் படுக்கிறத பாரு அப்படின்ட்டு. ஏன்னா வினோத்துக்கு வந்து தூக்கம் போயிருச்சு, கலைஞ்சிருச்சு. மகேஸ்வரன்ட்ட பேச்சு கொடுத்தாலுமே வந்து மகேஸ்வரன் வந்து ரிட்டன் வந்து எதுவுமே பேசவே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு செய்கிறதையும் செஞ்சுட்டு கல்லூலி மங்க மாதிரி படுத்திருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து படுத்துட்டாருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வந்து அப்படியே வினோத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக கண்ணை சேர்ந்து அப்படியே தூங்கிட்டார். காலையில் லைட்டாக அப்படியே மெதுவாக விடியுதுங்க. விடியும் போது எந்திரிக்கிறாரு யார், வினோத். பக்கத்தில் எந்திரிச்சு பார்க்கும்போது மகேஸ்வரனை காணும். சரி
சரி ஒரு வேளை வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டான் போல் இன்றைக்கி நமக்கு முன்னாடி. ஏன்னா எப்போவுமே வந்து மகேஸ்வரன் தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பார், வினோத் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இன்றைக்கி மகேஸ்வரனை ஆளை காணுமே அப்படின்ட்டு சரி நம்ம பெட்ஷீட் எல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா பெரும்பாலும் பெட்ஷீட் வந்து யாருடைய பெட்ஷீட்டு, வினோத் பெட்ஷீட்டு அப்படியே இருக்கும். அதை அங்கேயே சுருட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு மகேஸ்வரன் பெட்ஷீட்டையும் வந்து சரி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா கீழே போயிருப்பார் ரூமுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே. ஏன்னா இது மகேஸ்வரன் வீடு தானே இல்லையா, அந்த ஒரு காரணத்தில் அவசரத்தில் கீழே போயிருப்பான். சரி பார்த்துக்கலாம், பாத்ரூம் எதுவும் போயிருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை வந்து மடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வினோத் அவர் வாட்டுக்கு இறங்கி அவர் வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஏன்னா பக்கத்து வீடு தானே, 2-3 வீடு தானே தள்ளி இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால வந்து சரி நம்ம காலேஜ் போகல பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து கிளம்பி காலேஜ் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பிட்டு நிற்கும் போது மகேஸ்வரனுடைய அம்மா வந்து நேராக வினோத்துடைய வீட்டுக்கு வராங்க. வரும்போது வந்து என்ன இருக்கிறாங்கன்னா, டேய் பையன் எங்கடா, மகேஸ்வரன் ஆளை காண்டா அப்படிங்கும் போது வந்து என்னம்மா இது வீட்டில் தான் இருப்பான் பாருங்கள், காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்பிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கும்போது, டேய் வீட்டுக்கு கீழே இறங்கி வரவே இல்லைடா, நீ வீட்டுக்கு போகல நான் பார்த்தேன், சரி நீ சீக்கிரம் எந்திரிச்சு போகிறவள இவன் பின்னாடி வருவான்னு நினச்சி பார்த்தேன், ஆளவே காணும், சரி வெளியில் எதுவும் ஜோலியாக போயிருப்பான் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகேஸ்வரனை இவ்வளோ நேரம் ஆகும் ஆளை காணுமாடா அப்படிங்கும் போது வந்து இவர் வந்து பயந்துட்டார். யார், வினோத் வந்து என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், நாங்கள் 2 பேரும் உன்னோட தான் படுத்து தூங்கணும், என்கிட்டையும் சொல்லவே இல்லை, காலையில் வெள்ளனே எந்திரிச்சு கீழே வந்துட்டான் ரூமுக்கு வந்துட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது வந்து 2 பேருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலேஜுக்கும் டைம் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் தாங்க இவங்க கல்லூரி வந்து இவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால் சீக்கிரமாக கிளம்பி போகணுமேனு சொல்லிட்டு அவசரமாக இவரை வேற தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நண்பனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நள்ளிரவு பக்கத்தில் படுத்தவரை காணும்ட்டு தேட ஆரம்பிச்சுக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா தேடும்போது அது சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்தில் தேடும்போது வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பெரியவர் வந்து கொஞ்சம் விவசாய வேலைகள் வந்து பார்க்கக்கூடிய நபருங்க. அவர் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நபர், அதாவது தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குதுங்க. ஒரு நபர் அந்த சுடுகாட்டில் இருக்கார், பார்க்கறதுக்கும் பையன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகிறாருங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் காலையில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கிட்ட வந்து தோட்டத்துக்கு போகும்போதே பார்த்தேன், அங்கே ஒரு பையன் வந்து உட்காந்துக்கிட்டு உளத்துக்கிட்டு ஏதோ சிரிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். பார்க்கும்போது வந்து அரை வெளிச்சத்தில், ஏன்னா சரியாக விடியலை அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது ஓன் பையன் மாதிரி தான்ப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அடித்து பிடிச்சி மகேஸ்வரனின் அப்பாவும் அம்மாவும் இந்த நண்பரும் சேர்ந்து போகும்போது இவங்க எதிர்பார்த்தது நினச்சது சரிதாங்க. அந்த பெரியவர் சொல்லிட்டு போனது மாதிரியே வந்து இவர் வந்து சுடுகாட்டில் தாங்க வந்து உட்காந்துக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு முங்கிட்டு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த நண்பர் மற்றும் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து மல்லு கட்டி இழுத்து தாங்க வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டாங்க. யாரு மகேஸ்வரன். வினோத் வந்து அப்படியே குழம்பி போயிட்டு யோசனை அப்படியே நேராக வந்து மகேஸ்வரனை வீடு கொண்டு வந்து சேர்த்துட்டு, அதற்கப்புறம் அன்னைக்கு காலேஜ் வந்து வினோத்தும் போகலையாங்க. என்ன நெருங்கிய நண்பர் இரவு ஃபுல்லாக நம்ம கூட இருந்துட்டு இப்போ காலையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, என்னடா நடந்துச்சு, நைட் எங்கடா போனீங்க, இவன் ஏன் சுடுகாட்டுக்கு வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்ப மனநிலையிலே இருக்கிறானே. ஏன்னா பேச்சு கொடுத்தா யார்கிட்டையுமே பேசுவது இல்லையா. அவங்க வீட்டில் வந்து ஒரு அரங்கு ரூமு மாதிரி இருக்குதாங்க. அரங்கு ரூம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த ஸ்டோர் ரூமெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ரூமுங்க. அந்த ரூமுக்குள்ளே போய் அவர் வாட்டு உட்காந்துக்கிட்டு வரான். லைட்டை போட விட மாட்டாரான். காத்தோட்டமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டு வரான். வெளியிலே வரவே இல்லையாங்க. அன்னைக்கு மதியம் வரைக்கும் அப்படியே தான் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கார். யாரும் எதுவும் பேசினாலும் பேசுகிறதே கிடையாது. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து என்ன ஏதுங்கிறத வந்து நண்பர்கிட்ட கேட்கும்போது வினோத் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, முந்தின நாள் இரவு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கே போனேன் ஏதுன்னு சொல்லி வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்கும்போது எங்கேயும் போல இவன் இப்படி ஒரு செயல் ஒன்று செஞ்சு ஓட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு கோபம். அடிக்க போனாலுமே வந்து பையன் வந்து அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறத பார்த்து அவங்க அப்பாவே பதறிட்டார். ஏன்னா அந்த ஒரு காரணத்தினால தான் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டான் பையன் அப்படிங்கிறத முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்து இவர் எப்படியாவது கூட்டு போயிடணும்னு சொல்லிட்டு மல்லு கட்டி அன்றைக்கு ஒரு மதியத்துக்கு மேலே, ஒரு மாலை நேரத்துக்கு ஒரு 3 மணிக்கு மேலே வந்து அந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து கூட்டு போயிருக்கிறாங்க. அப்படி கூட்டு போகும்போது வந்து அந்த பத்ரகாளி அம்மன் கோயில் பூசாரி வந்து பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் போட்டு விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்கார். அந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சு கொடுத்தா வந்து 1க்கு 2 கேள்வி கேட்டால் ஒரு பதில் வந்து சொல்கிறது. ஏன்னா காலையில் இருந்து யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அரங்கு வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்த பையன் இப்போ ஹாலில் வந்து உட்கார செய்ய, ஆனால் யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது. எதுவும் பேச்சு கொடுத்தாலும் சரியாக ரிப்ளை பண்ணுறது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு குழப்ப மனநிலையில் இருக்காங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி நேற்றுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது இல்லையா, இப்போ திருநீர் போட்டு வந்திருக்கோம்ல, அப்படியே போக போக சரியாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் வந்து இதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாடிக்கு போய்
படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா என்ன நடக்குது ஏதுங்கிறது தெரியுது. ஆனால் இவர் வந்து யார்கிட்டையும் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கல. அப்படி மாடிக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா ஒன்றும் மாடிக்கெல்லாம் போக வேண்டாம், ரூமுக்குள்ளே படு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்று தான் இப்படி நடந்திருக்குது, அதனால் நீ ரூமுக்குள்ளே படப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினோத்தும் வந்து அதை புரிந்து கொண்டு சரி நானும் இன்னைக்கு வீட்டிலே படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவங்க வீட்லேயும் மகேஸ்வரன் அவங்க வீட்லேயும் வந்து படுக்கிறாங்க. அப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி ஊழையிட ஆரம்பிச்சிருக்காருங்க. எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ளே. அந்த ரூமுக்குள்ளே இவர் மட்டும், ஏன்னா இவங்க அண்ணன் மேலும் இவர் ஒரு அறைக்குள்ளேயும், மேலும் வந்து இவங்க அப்பா அம்மா இவங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறையில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவர் மகேஸ்வரன் வந்து சத்தமிட்டு வந்து ஊழையிடுவது போல் அந்த நள்ளிரவு நேரத்துக்கு ஊழையிடும்போது அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க அக்கா மேலும் கூட படுத்து தூங்குறது, மகேஸ்வரன் கூட இன்னொரு அறையில் படுத்து தூங்குறது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அண்ணாச்சி தான் வந்து வீட்டுக்கு மூத்தவர், நல்ல போல்டான மனுஷனாக இருக்கிறாருங்க. ஆனால் இருந்தாலும் தம்பி வந்து இப்படி செய்யக்கூடிய இந்த செய்கையை பார்த்து அதிர்ச்சியாகி பயந்து போய் உறைஞ்சு போய் உட்கார்ற மாதிரி உட்காந்து அப்படியே பார்க்குறாரு. சத்தம் கொடுத்தாலுமே வந்து அவரை பார்த்துக்கிட்டே ஊழையிடுவது போல் ஊழையிடுறாருங்க மகேஸ்வரன். இதெல்லாம் காலையில் நடந்த விஷயத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. யாரும் மகேஸ்வரனுடைய அண்ணன்ட்டு அவர் வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஆகா மறுபடி வந்துருச்சு ஓல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக பம்மி போய் உட்காந்துட்டாருங்க. கதவை தட்டி அதற்கப்புறம் வந்து மகேஸ்வரன் அண்ணன் போய் கதவை திறந்ததுக்கப்புறம் வந்து ஊழையிட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. கட்டிலில் உட்காந்துக்கிட்டு ஆளும் பேருமா சேர்ந்து பிடிச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அந்த கோயில் திருநீர், பத்திரகாளி அம்மன் கோயில் திருநீர் அவங்க வீட்டில் இருக்குதுங்க, அதை எடுத்து போட்டு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்காருங்க. விடிய யாருமே தூங்கவே இல்லை. அவங்க அண்ணன் வந்து ரொம்ப பயந்துட்டார். எப்பா நான் இவன் பக்கம் படுக்க மாட்டேன்ப்பா, நீங்களே வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து இவருக்கு காவலாக வந்து அவங்க அப்பாவும் அண்ணனும் வந்து இருக்கிறாங்க. இன்னொரு அறையில் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தூங்குனாங்களான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு காவலுக்கு தாங்க வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. 2 பேருமே தூங்கலாம், அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும். சரி இது என்னங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும், இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கோயில் திருநீரை வந்து பூசணும் அப்படின்னா சரியாயிருது, அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் சரியாயிருது. ஆனால் வந்து யார்கிட்டையும் வந்து சரி வர அதுக்கப்புறம் வந்து பேசினாரான்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தாங்க. 2 வார்த்தை கேட்டோம்னா ஒரு வார்த்தைக்கு தான் பதில் சொல்கிறது, கொஞ்சம் மௌனமாகவே இருக்கிறது. அந்த அரங்கு வீட்டுக்குள்ளே அப்பைக்கு அப்போவே உள்ளே அடைஞ்சிக்கிடுவார். காலேஜும் வந்து சரியாக போகலை. இப்போ வினோத்தும் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தும் வந்து பேச்சு கொடுத்துருக்காருங்க அவர் நண்பர். அவர்கிட்ட வந்து சரியாக வந்து பேசவே இல்லை. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பயந்து போய் மிரண்டு போய் சாமக்கோடாங்கியவாது பார்த்தா சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு கோயில் குளத்துக்கு போனாலுமே வந்து 2 நாள் நல்லா இருக்கிறாரு, ஒரு மாதிரி மறுபடியும் மாறிடுறாரு, இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமக்கோடாங்கியை வந்து அங்கும் இங்குமாக தேடுறாங்க. ஆனால் அந்த சாமக்கோடாங்கி கிடைக்கலங்க. வேறு ஒரு சாமக்கோடாங்கியை பார்த்து அதற்கப்புறம் அந்த சாமக்கோடாங்கி மூலியமாக வந்து இதற்கு வந்து ஒரு சொல்யூஷனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து கொஞ்சம் தியானம் மாதிரி இருந்து அந்த சாமக்கோடாங்கி ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சுருக்கிறாருங்க. பூஜைகளெல்லாம் செஞ்சு என்ன ஒரு கணிப்பு கணிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உண்மைதாங்க, உங்கள் பையன் ஒரு ஆன்மாவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காப்புல, உங்கள் பையனின் சேட்டையின் காரணமாக தான் அந்த ஆன்மா வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சு. அன்னைக்கு நேரத்துக்கு குறி சொல்ல வந்து என் போன்ற அந்த சாமக்கோடாங்கி வந்து கோவத்தில் போனதன் உச்சம்தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களை வந்து சொல்லும்போது வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என் போன்ற சாமக்கோடாங்கிகள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த ஒவ்வொரு ஊருக்குள்ளே வரும்போது அந்த ஊர் சுடுகாடு எல்லை ஓரத்தில் இருந்து ஒரு சின்னதாக பூஜை செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்மாவை வந்து துணைக்கு கூப்பிட்டுட்டு தான் வர்றது. ஏன்னா அந்த ஆன்மா வந்து இவங்களுக்கு வந்து காதில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. அந்த ஒரு காரணத்தினால வந்து அதை வந்து இவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்களாம், ரிட்டன் வந்து இதற்கு சொல்யூஷனும் வந்து சொல்லுவாங்களாம் சாமக்கோடாங்கி. அதுபோல் செஞ்ச இடத்துல தான் வந்து உங்கள் பையன் வந்து அந்த சாமக்கோடாங்கியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எரிஞ்சு விட்டு அந்த ஆன்மாவும் வந்து கொஞ்சம் கோவத்தில் தான் போயிருக்குதுங்க. யார் மேலே? இந்த மகேஸ்வரன் மேலே. ஏன்னா ஆன்மா வந்து அந்த சாமக்கோடாங்கிக்கு வந்து பாதுகாப்பு மாதிரி வந்திருக்கு. அந்த சாமக்கோடாங்கியும் வந்து அந்த ஆன்மாவுக்கு ஒரு சில ஊட்டுலாம் கொடுத்துட்டு தான், ஊட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பூஜை பழிபொருட்கள் வந்து கொடுத்து தான் வந்து அந்த ஆன்மா கூட்டு வராங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த ஆன்மா கூட இருந்து அதற்கப்புறம் சுடுகாட்டை நோக்கி அது போயிடும், மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாதியிலே வந்து இந்த மாதிரி செஞ்ச ஒரு காரணத்தினால அந்த ஆன்மாவும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகி இவரை வந்து அந்த நேரத்தில் அந்த சாமக்கோடாங்கியும் சபிச்ச மாதிரி, ஏன்னா யாரோ ஒரு நபர் தான் இப்படி செஞ்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி சபிக்கிற மாதிரி சபிச்சுட்டு போன காரணத்தினால இந்த 2ம் சேர்ந்து தான் அவங்க பையனை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த சாமக்கோடாங்கி வந்து இதற்கு மாற்று வழிக்கு வந்து ஒரு சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு ஒரு தாயத்தொண்ணி எடுத்து இவர் கையில் வந்து கட்டி விட்டுறாருங்க. மகேஸ்வரன் கையில் கட்டி விட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாமக்கோடாங்கி வந்து இது வந்து நித்தம் சுடுகாட்டில் வந்து நான் பூஜை செஞ்சு எங்கள் பாதுகாப்புக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு சில கயிறு, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பையன் கையிலே இருக்கட்டும், நான் சொல்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதற்கப்புறம் நீங்கள் கழட்டிக்கலாம், குறைஞ்சது ஒரு 2 மாதமாவது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு டைமிங் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அந்த சாமக்கோடாங்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எந்திர தகடு மாதிரி ஒன்று நான் வந்து தயாரித்து நான் கொண்டு வரேன், அதை உங்கள் வீட்டில் வந்து நிலைக்கு முன்னாடி வந்து நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து கொஞ்சம் விசேஷமாகவும் இருக்கும். மேற்கொண்டு வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவராகி வெளியில் வந்துடுவார். ஏன்னா இந்த சாபம் வந்து நீங்காத ஒரு சாபமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. பையன் உயிர் முக்கியம், உங்கள் குடும்ப நலனும் முக்கியம். அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சாமக்கோடாங்கி சொல்லி, அதே மாதிரி வந்து ஒரு 10-12 நாள் கழித்து ஒரு பூஜை செஞ்சு ஒரு தகடு, எந்திர தகடு மாதிரி கொண்டு வந்து கொடுத்து அவங்க வீட்டு நிலவாசல் கிட்ட வந்து அவர் கையாலே மாட்டி விட்டுட்டு அதற்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிருக்காரு. போகும்போது வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகேஸ்வரன் அவரை பார்த்து வந்து சாமக்கோடாங்கி வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதானது கிடையாதப்பா. நீங்கள் எதர்ச்சியாக நினச்சிக்கிட்டு விளையாட்டுத்தனமாக நீ செய்யக்கூடிய செயல்னால பாரு எவ்வளோ பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு நீ வெளியில் வந்திருக்கேன்னு பாரு. இப்போ நானும் வரல அப்படின்னா உன் நிலை என்ன அப்படிங்கிறத பாருப்பா. சாமக்கோடாங்கியின் சாபம் வந்து பொல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் வந்து நிறைய சாமக்கோடாங்கிகள் வந்து போர்ஜரியாக இருந்தாலும் வந்து ஒரு சில உண்மையான சாமக்கோடாங்கிகள் இருக்காங்க. அந்த மாதிரி சாமக்கோடாங்கிகளை தான் நீ தொந்தரவு பண்ணியிருக்கப்பா. பெரும்பாலும் வந்து ஒரு சாமக்கோடாங்கி வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டா மறுபடி வந்து வேறு யாரும் வந்து உதவி செய்ய வரமாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. உன் குடும்பத்தின் நிலை அறிஞ்சதான்ப்பா, நான் வந்து வயசு பையனாக இருக்க, பார்த்து பக்குவமாக நடந்துக்கோப்பா, இனி யாரையும் வந்து இந்த மாதிரி செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்பி போயிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவத்தை வந்து நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவரது நெருங்கிய நண்பரான வினோத் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. 2016 வந்து என் நண்பனுக்கு நடந்த சம்பவம் நண்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நேரத்துக்கு வந்து அந்த கருத்தை உருவம் மாதிரி வந்து என் கண்ணுக்கு தெரியலை, என் நண்பன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அது விளையாட்டு போக்கில் தான், அது என்னவோ நினச்சதான் வந்து அந்த மாதிரி எரிஞ்சிட்டான். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா கூட கொஞ்சம் பயந்து 2 பேரும் ஒதுங்கியிருப்போம். அது என் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால வந்து நான் விளையாட்டுக்கு தான் விளையாடுறேன்னு நினச்சேன். அதை நிரூபிக்கத்தான் அவன் கல்லை தூக்கி எரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வந்தான். அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஆகுவாரான், அடுத்து நல்லா ஆகுவாரான். இந்த மாதிரியே இருந்து அடுத்து படிப்படியாக தான் அந்த பிரச்சனையை வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.